மத்தேயு 8வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாராவது இருபத்தி 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 8:28. அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்தது, ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டினத்தில் சென்று இந்த சங்கதி எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். போதும். இதே சம்பவம் நம்மளுக்கு மார்க் 5வது அதிகாரத்திலையும் இருக்கிறது. மார்க் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது வசனத்திலிருந்து இருக்கு. முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனத்து வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 இடத்துலையும் ஒரே சம்பவத்தை மத்தேயும் எழுதியிருக்கிறார், மார்க்கும் எழுதியிருக்கிறார். இதில் வாசிக்கும் போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ரெண்டுத்துக்கும் மத்தேயு எழுதும் போது 2 பேர் அப்படின்னு சொல்லுகிறார், மார்க் எழுதும் போது 1 ஆள் அப்படின்னு சொல்லுகிறார். நம்மளுக்கு கரெக்டான இது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நடந்த விஷயம் ஒரே விஷயம்தான். 2 பேராக இருந்தாலும் சரி, 1 ஆளாக இருந்தாலும் சரி, நடந்த விஷயம் ஒரே விஷயம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நடக்கிற விஷயம் நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் போன தடவை செய்தி கொடுக்கும்போது இதுக்கு முந்தின இடத்துல நான் இருந்தேன். இப்போ மூவ் பண்ணி வந்திருக்கிறோம். 5வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? போன தடவை நான் செய்தி கொடுக்கும்போது சொன்னேனே உங்களுக்கு எல்லாருக்கும். இயேசு படவுல ஏறி அக்கறைக்கு போகிறார். இயேசுக்கு அக்கறைக்கு போகிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இயேசு யூதர்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்கே இருந்து இயேசு என்ன பண்ணுறார்? திடீர்னு எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு, வாங்க நம்ம அக்கறைக்கு போகும். அக்கறைன்றது அங்கே பார்த்தோம்னா ஜியாகிரபிக்கலாக பார்த்தோம்னா அது அடுத்த தேசம், அவங்க தேசம் கிடையாது. இயேசு அந்த இன்னொரு தேசத்துக்கு போகிறதுக்கு, புறஜாதியர்கள் இடத்துல போகிறதுக்கு அவருக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? வாங்க எல்லாரும் போகலான்றாரு. அவர் பின்னாடி என்ன பண்ணுறாங்க? சீஷர்களும் வராங்க. சீஷர்கள் வரும்போது அந்த கப்பலில் என்ன நடக்குது? புயல் அடிக்குது. கப்பல் என்ன பண்ணுது? புயல் அடிக்குது. புயல்லேருந்து தப்பிச்சு சீஷர்கள் எல்லாம், நாங்கள் மறித்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எப்படி தான் தப்பிச்சோன்னு தெரியலையே அப்படின்னு புயல் முடிஞ்ச உடனே போய் கரையில் போய் என்ன பண்ணுது? கப்பல் ஏறினோடனே சீஷர்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்பாடி எங்கே வந்துட்டோம்? கரைக்கு வந்துட்டோம், உயிர் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இறங்கினோடனே ஒருத்தன் வாங்கி அப்படின்னு ஓடியாமாமா. அப்போ என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடப்பாவி, இப்போதான் கடல்ல தப்பிச்சு கரையில் வந்து இறங்கினா என்ன பண்ணுறான்? ஒருத்தவன் அடித்து பிறண்டு ஓடியாடுறான். நினச்சிருப்பாங்க இயேசு நம்மளை கூப்பிட்டு வந்தது ஒன்று கடலில் போட்டு சாத்தணும்னு, இல்லைனா இங்கே வந்து நம்மளை போட்டு தள்ளணுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு? இயேசு கூப்பிட்டு வந்துட்டார். இயேசு அதற்காக அவங்கள கூட்டிட்டு வரல. 1வது வசனம் பார்க்குறோம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படகிலிருந்து இறங்கினவுடன் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். பிரேத கல்லறையிலிருந்து ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஓடி வருகிறான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இயேசுக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு வேலையே கிடையாது. இயேசு என்ன பண்ணது? அங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இயேசு வந்திருக்கிறார். வரும்போது ஒரு மனிதன் பிரேத கல்லறையிலேருந்து என்ன பண்ணுறான்? ஓடி வருகிறான். நம்ம
இப்போ இருக்கிற பிரேத கல்லறைகளுக்கும் அப்போ இருந்த பிரேத கல்லறைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், தரைக்கு அடியில் என்ன பண்ணுறோம், புதைக்கிறோம். அப்போ தரைக்குள்ளே புதைக்க மாட்டாங்க. இயேசு எங்கே தரைக்குள்ளே இயேசுவை புதைக்கல. இயேசு என்ன பண்ணாங்க, ஒரு குகைக்குள்ளே தான் வச்சாங்க. அப்படின்னா என்னன்னா, சரீரங்கள்லாம் மரித்து போன பிரேதங்கள்லாம் என்ன பண்ணும், வெளியிலே தான் இருக்கும். அது ஒரு குகையில் போட்டு என்ன பண்ணுவாங்க, மூடி வச்சிருவாங்க. அப்போ இவன் மனுஷன், ஒரு மனிதன் எப்படி பிணங்களோட வாழ முடியும்? அவன் ஆனால் அங்கே தான் என்ன பண்ணுறான், வாழ்கிறான். பிணங்கள்னா அது அவங்களோட கல்ச்சர் படி பார்த்தா 3 மாதமோ 4 மாதமோ அந்த பிணத்தை வெளியிலே வச்சுருவாங்க. வெளியிலே வச்சோன்னா அது என்ன பண்ணும், சதையெல்லாம் என்ன பண்ணும், அழுவி போயிடும். அழுவுனோடனே வெறும் எலும்பு மட்டும் என்ன பண்ணும், மீதி இருக்கும். அந்த எலும்பை திருப்பி போய் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. அப்போ இந்த 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அந்த அழுகின பிணம் என்ன இருக்கும், மேலேயே தான் இருக்கும். அப்போ அந்த பிரேதம் நல்லா ஜாஸ்மின் மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்குமா? அந்த கல்லறை எப்படி இருக்கும், நாற்றம் எடுத்த ஒரு கல்லறையாக இருக்கும். அப்படி ஒரு இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனை பற்றி எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது. அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவனுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு மனுஷனாக பிறந்தா அவன் என்ன பண்ணுவான், ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பான். ஆனால் அவனோட வாழ்க்கை, இயேசு வரும்போது அவனோட வாழ்க்கை எங்கே இருக்குது, கல்லறையில் இருக்குது. மரித்தவங்க தான் கல்லறையில் இருப்பாங்க. ஆனால் இங்கே உயிர் உள்ள ஒரு மனுஷன் கல்லறையில் என்ன பண்ணுறான், இருக்கிறான். அப்போ அடுத்த வசனங்களை பார்க்கும்போது அவனை கட்டி வைக்கிறார்களாம். எங்கே பண்ணுறாங்க, எங்கே கொண்டு போய் கட்டி வைக்கிறாங்க, கல்லறையில் கட்டி வைக்கிறாங்க. ஆனாலும் அவனை கட்டி வைக்க முடியாத அளவுக்கு அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில் வரான். இதை வாசிக்கும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எப்படி தள்ளப்படுறோம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு டெம்போவில் நம்ம போயிட்டே இருப்போம். பார்த்தா திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும், வாழ்க்கை தலைகீழ திரும்பி. 3 மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்போம், எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், எல்லாம் திடீர்னு பார்த்தா எல்லாமே நாசமாகி வீடு இல்லாமல் நடுத்தருக்கு வந்து நிற்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறும். சில நேரங்களில் வாழ்க்கையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடும், மாறிடும். நான் ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹைவேல போயிட்டு இருந்தேன். ஹைவேல போகும்போது நான் வந்து ரைட்டில் திரும்பணும் அந்த ஹைவேலேருந்து. அதனால் என்ன பண்ணேன், மெயின் அந்த லேன்லேருந்து அந்த ரைட்டு திரும்புறதுக்கு ஒரு சின்ன லேன் இருக்கும். அந்த லேனில் ஏறிட்டு நம்ம அப்படி திரும்பலாம். அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஏற்ற மாதிரி காரெலாம் வந்துட்டு இருக்கும். கார் தாண்டி போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கேப் கிடச்சோன்னா நம்ம அந்த இடத்துக்குள்ளே திரும்பி போகலாம். நான் என்ன பண்ணேன், அந்த ரைட்டில் ஏறி கரெக்டாக நான் திரும்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த மெயின் லேனில் எனக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துச்சு, ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து நின்ன உடனே நான் அந்த கார் நேராக போகுதுன்னு நினச்சேன். சிக்னல் விழுந்தோடனே சிக்னலில் வந்து நின்றுச்சு. சிக்னலில் வந்து நின்ன காரை சிக்னல் க்ரீன் போட்டோன்னா வண்டி நவரவே இல்லை. பின்னாடி எல்லாம் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா வண்டியில் ஏதோ பெட்ரோல் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளம்னு தெரியல. வண்டி என்ன பண்ணிடுச்சு, நின்றுடுச்சு. என் கண்ணுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ இந்த வண்டி என்ன பண்ணணும், வண்டி ஆன் பண்ண முடியல, நடு ரோட்டில் நிற்கிது. அந்த வண்டி எங்கே போகணும், பெட்ரோல் பங்குக்கு போனால் அட்லீஸ்ட் என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இந்த மனுஷன் என்ன பண்ணார், கார் ஓட்டிகிட்டு இருந்தவர் டபக்குன்னு வண்டியிலேருந்து இறங்கி காரை தள்ளினார். சரி, தள்ளினோடனே நேராக பெட்ரோல் பங்குக்கு தான் போகிறாருனா இவர் என்ன நினச்சிட்டாரு, முதல்ல காரை என்ன பண்ணுவோம், நடுவிலேருந்து ஓரமாக கொண்டு போவோன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, நேராக இருந்த வண்டியை திருப்பி நான் இருந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். சரி, கொண்டு வராருன்னு பார்த்தா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே வந்து லைட்டாக ஒரு ஸ்லோப் இருக்கும் 2 சைட்லையும். ஏன்னா அந்த மழைலாம் பெஞ்சால் தண்ணி ஓடினுன்றதுக்காக ஒரு ஸ்லோப் இருக்கும். இந்த மனுஷன் தள்ளினவர் கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டார் போல இருக்குது. ஸ்லோப்பில் ஏறி அந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்ற மாதிரிலாம் என்ன பண்ணுது, வண்டி சரன்னு வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த வண்டி தள்ளினோடனே கார்லேருந்து நவுந்துட்டார் இவர். கார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, தனியாக போயிட்டு இருக்கு. நான் கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்கேன், இதெல்லாம் நடக்கிற விஷயம்லாம் முன்னாடி வந்தானே பார்த்துட்டு இருக்கேன், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. நவுந்த உடனே இந்த கார் என்ன பண்ணுச்சு, ஸ்லோப்பில் இறங்கினோடனே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நியூட்ரலில் வேறு இருக்குது, தள்ளும் போது நியூட்ரலில் போட்டு தான் தள்ளணும். நியூட்ரலில் இருக்குது, வண்டி வேகமாக போக ஆரம்பிச்சிது. போன வேகத்தில் வண்டி கீழே இறங்கி அந்த ஸ்லோப்பில் இறங்கி சைடில் அந்த பேரிகேட்லாம் போட்டிருப்பாங்களே அதில் இடித்து இப்படி ஆடி நேராக பெட்ரோல் பங்குக்கு போயிடுச்சு. நானும் பரவாயில்லையே, மனுஷன் என்னமோ ட்ரை பண்ணாரு, அது என்னவோ முடிஞ்சிருச்சு. அது அப்படியே அடித்து இந்த சைடில் இடித்து திரும்பி கார் திரும்பி ரோட்டில் ஏறி இந்த பக்கம் இறங்கிருச்சு. அவரை நான் அப்படி திரும்பி பார்த்தேன், அவர் அப்படி நின்றுருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னமோ ட்ரை பண்ணேன், அது என்னமோ என்ன பண்ணுது, ஆக மொத்தத்தில் நான் நினச்சது என்ன பண்ணுச்சு, நடந்துருச்சு. சில நேரங்களில் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நம்ம எதையோ ட்ரை பண்ணி அது எங்கேயோ போய் எங்கேயோ பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆமாம் இல்லை இதை தானே ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் வந்து நிற்கும். இந்த மனுஷன் என்ன பண்ணான்னு தெரில, என்ன பண்ண ட்ரை பண்ணா என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்தா எங்கே நிற்கிறான், இப்போ கல்லறைக்கு என்ன பண்ணிட்டான், கல்லறைக்கு வந்துட்டான். பாவம்.
அவன் செஞ்ச பாவமா இல்லை அவன் பெற்றோர் செஞ்ச பாவமான்னு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே அவனை பற்றி போடவே இல்லை. அவனோட வாழ்க்கை ஆனால் கல்லறையில் தான் இருக்குது. இப்போ இந்த மனுஷனை தேடி, இப்போ நான் மனுஷனே அவனை சொல்ல முடியாது, அவன் யாரா இருக்கிறான்? பிசாசா கூட இல்லை, அவன் ஒரு மிருகமாக தான் இருக்கான். அந்த இடத்துல அடுத்த வசனங்கள் பாருங்க, 3வது வசனத்தை பாருங்க. அவனோட குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாது இருந்தது. சங்கிலியால கூட அவனை என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. ஏன்னா எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிடறான். 4வது வசனம், அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாது இருந்தது. அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. ஒரு மனுஷன், உயிருள்ள மனுஷன், ஆனா உயிர் இல்லாத இடத்துல இருக்கிறான். மனுஷன், ஆனா மனுஷனா இல்லாம மிருகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் ஒரு மனுஷனை மிருகமா மாத்துறது என்னதான் இருக்குது? பிசாசினுடைய கிரியை. பாவமா இருக்கலாம். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அதை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அதை அவங்கள உள்ளுக்குள்ள அவங்கள மனுஷனா இருக்கிறவனை மாத்தி அது என்னவா மாத்திரும், மிருகமா கொண்டு போயிடும். இப்ப அவன் மிருகமா இருந்து அவன் வாழ்கிறான். அவனை தேடி யார் வரா? இயேசு வரார். அவன் மரித்தவர்கள் இடத்துல இருக்கிறான். எல்லாமே தவறா நடக்குது அவன் வாழ்க்கையில. ஆனா அவனையும் தேடி ஒரு இரட்சகர் வருகிறார். அவனை தேடி வந்து அவர் இறங்குறார். இறங்கினோன்னு அடுத்த வசனத்தை பார்ப்போம். 5வது வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் புரியுது. அவனை பிசாசு அவனை பிடித்து இருக்குது. ஆனா பிசாசு அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணல. சில நேரங்களில் பிசாசு அவனை கண்ட்ரோல் பண்ணுது, சில நேரங்களில் அவன் மனுஷனா தான் இருக்கிறான். ஏன்னா அவன் கூக்குரல் எடுக்கிறான், யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? நான் மனுஷன், நான் என்ன பண்ணணும், மனுஷனா வாழணும். ஆனா அவனுக்குள்ள உள்ள பிசாசு என்ன பண்ண மாட்டேது, அவனை மனுஷனா வாழ விட மாட்டுது. வாழ விட அது மனுஷனா வாழ விடாததுனால இவன் செய்கிற காரியங்கள் பாருங்க, இரவும் பகலும் கூக்குரல் எடுக்கிறான். நான் அழுகுறதை யாரும் கேட்க மாட்டாங்களா? நான் குடும்பத்தோட தானே இருந்தேன். என்னை கொண்டாந்து இப்படி ஒரு பிரேத கல்லறையில் என்ன பண்ணிட்டு, இந்த பிசாசு இந்த பாவம் என்னை கொண்டாந்து போட்டுருச்சே, என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அழுகுறான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்றான், அவன் கையும் காலையும் என்ன பண்றான், கல்லுகளால வெட்டி கொண்டு காயப்பட்டு கொண்டிருக்கான். தப்பிக்க ட்ரை பண்றான். எப்படியாவது இந்த பிசாஸ்டே நான் என்ன பண்ணணும், தப்பிக்கணும், நான் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும், வெளியில வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது 6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். போதும். 6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. இப்ப இது யார் ஓடி வரா? பிசாசு ஓடி வருதா, மனுஷன் ஓடி வரானா? மனுஷன் தான் ஓடி வரான். பிசாசு தான் அந்த பக்கமா ஓடி இருக்கும். மனுஷன் என்ன பண்றான், இயேசுவை பார்த்தோன்னே நேரா என்ன பண்றான், ஓடி வரான். நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம், நல்ல ஒரு காரியம் நான் கற்றுக்கொண்ட காரியம் ஒன்று என்னன்னா, நம்ம நமக்கு வல்லமை இல்லை. மனுஷர்களாம் நம்மகிட்ட யாருக்காவது வல்லமை இருக்கா? வல்லமை உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா இங்கே? யாரும் இல்லைல்ல, சரி. பறக்க முடியும் அப்படிலாம் யாரும் இல்லைல்ல, சரி. நம்மளுக்கு என்ன இல்லை, வல்லமை இல்லை. பிசாசுக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. நம்மளோட ஒரு 10 மடங்கு பிசாசுக்கு என்ன இருக்கு, அதிகமான வல்லமை இருக்கு. அப்ப யார் பெரியவன்? கரெக்டு தான், நீங்க சொல்றது கரெக்டு தான். யார் பெரியவன்? பிசாசு தான் நம்மளோட என்ன பண்ணுது, பெரியவனா. ஏன்னா அவனுக்கு வல்லமை இருக்குது. ஆனா ஒரு விஷயம், நம்மளோட 10 மடங்கு வல்லமை பிசாசுக்கு இருக்கு. ஆனா நம்மளோட 1000 மடங்கு வல்லமை யாருக்கு இருக்கு? இயேசுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? இயேசுக்கு இருக்கு. நம்ம ஒண்ணுமே இல்லாத நம்ம போய் 1000 மடங்கு வல்லமை உள்ளவர் கூட சேர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு? 1 into 1000 எவ்வளோ? 1 into 1000 எவ்வளோ? 1000 தான். மேக்ஸ்ல நம்மளாம் வீக், அது தெரியும். அதுக்கு நீ இவ்வளவு வீக்காலாம் இருக்கக்கூடாது. 1 into 1000 தான். ஏன்னா நம்ம உள்ள போய் என்ன பண்ணிட்டோம், அவரோட சேர்ந்துக்கிட்டோம். நான் காலைல சொல்லும் போது சொன்னேன், நம்ம ஒரு எறும்பா இருக்கலாம். நம்ம ஒரு எறும்பா இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணுவோம், எறும்பு நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது அப்படின்னு யாராவது எறும்பை மிதிப்பீங்களா? அவ்வளோலாம் பவர் பண்ணணும்னு என்ன இல்லை, அவசியமே இல்லை. எறும்பு காலச்சு நீங்கள் பாட்டு நடந்து போனீங்கன்னா எறும்பு என்ன பண்ணிடும், செத்து போயிடும். ஆனால் இந்த எறும்பு போய் ஒரு யானை தலையில் உட்காந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ யானையை மிதிச்சு பாருங்களேன், முடியுமா?
ஏன்னா எறும்பு யார் கூட உட்காந்துருக்கு? யானை கூட உட்காந்துருக்கு. இப்போ யானைக்குள்ள வல்லமையெல்லாம் யார்கிட்ட இருக்கு? இப்போ எறும்புட்ட இருக்கு. இப்போ யானை நினைச்சிச்சுன்னா ஒரு 8 மனுஷனை பார்த்து ஒரு மிதிச்சுன்னா என்ன ஆகும்? மனுஷன் சட்னி தான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு வல்லமை இல்லை. கரெக்ட், நம்மளுக்கு வல்லமை இல்லை. ஆனா நம்மளை உருவாக்கின ஆண்டவரோட நம்ம இணையும் போது நம்மளுக்கு அவரோட வல்லமை என்ன இருக்கு? நம்ம கூட இருக்கு. பிசாசானவனால நம்மள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், ஆமென். இன்னும் நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இல்லை, எல்லா சர்ச்சிலையும் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியில் என்னது எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு போயிட்டான். எவனாவது ஜூஸ் குடிச்சவன் போட்டு போயிருமா? எங்கள் வீட்டுக்கு வெளியில் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா பயந்தாங்கொழிங்க. நீங்களா இன்னும் பயந்தே இருக்கிறதுனால உங்களுக்கு எதிராக எந்த ஒரு காரியமும் பிசாசோட காரியங்கள் வாய்க்காமல் போகும். ஏன்னா யார் இருக்கிறா உள்ள? சொல்லுங்க, யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். உங்களோட இயேசு இருக்கும் போது உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் தான் போகும். ஏன்னா உள்ள யார் இருக்கிறா? சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால இந்த எலுமிச்சை பழம், வாழைப்பழம் அதெல்லாம் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் யூடியூப்ல பேசுகிற ஒருத்தர் சொல்கிறார், சபைக்கு வரலன்னா சனிக்கிழமை நைட்டாக போய் என்ன பண்ணணுமா, வீட்டுக்கு வெளியில் என்ன பண்ணணுமா, கொஞ்சம் மஞ்சளை தடவி கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை வச்சு அதில் ஒரு 2 இதை குத்தி வச்சுட்டு வாங்க, அடுத்த நாள் காலையில் எல்லா விசுவாசிகளும் தானாக ஆராதனைக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட விசுவாசி ஆராதனைக்கே வர வேணான்றானா. இப்படி பயந்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆராதனைக்கே வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு இயேசு யாருன்னு என்ன இல்லை தெரியல. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்த்து பயப்படுவீங்களா? நீங்கள் நம்ம ஆட்கள் அநியாயம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியில் முடி ஒன்று அப்படி சுற்றி இருந்துச்சு, அது முடியாக தான் இருக்கும், வேறு முடியாது, யார் முடியாது இருக்கு, யார் முடியா இருக்க போகுது? இதெல்லாமா பயப்படுறது? அநியாயமாக இல்லை? அதில் வர என்ன தண்ணி தெளித்து என்ன பண்ணுறது? ஜபம் பண்ணி நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்து குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், என்னை வேதனைப்படுத்தும்படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்றான். என்ன பண்ணாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றது, ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் சொன்னார், அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு வெளியே போ அப்படின்னு. அவன் சொல்றான், என்ன ஏன் இப்போ என்ன பண்றீங்க? அது மத்தேயுவில் பார்க்கும்போது சொல்லலாம், எனக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அப்போ என்ன பண்ணுங்க, என்னை துன்பப்படுத்துங்க. இப்போ என்ன பண்ணாதீங்க, துன்பப்படுத்தாதீங்க. நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கும் போது நம்ம யோசிக்கிறோம், வெளிப்படுத்துதலில் வாசிக்கும் போது இயேசுக்கும் பிசாசுக்கும் பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும். அப்படியே க்ளோஸாக போவோம், கிரிக்கெட் மேட்ச் மாதிரி க்ளோஸாக போவோம். கடைசி பாலில் யார் 6 அடிக்கிறாவோ அவங்க தான் வின்னு அப்படின்லாம் என்ன இல்லை. இந்த யுத்தம் அவர் ஜெயிச்சிட்டார். இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். இயேசுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு போட்டியும் கிடையாது. 100% யார் தான் ஜெயிப்பா? இயேசு தான் ஜெயிப்பார். அது யுத்தமே என்ன இல்லை, அது கரெக்டான யுத்தமே இல்லை. யுத்தம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு 2 இந்த சைடில் 200 பேர் இருந்தால் அந்த சைடில் 200 பேர் இருந்தால் தான் கரெக்டான அது யுத்தம். இந்த சைடில் 4000 பேர் இருந்து இந்த சைடில் 200 பேர் இருந்தால் யார் ஜெயிப்பா? 4000 பேர் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் நம்ம தேவன். அவர் இவன் பிசாசு சொல்லுகிறான், இன்னும் என்னோட சமயம் என்ன பண்ணல, வரல. என்ன துன்புறுத்துற டைம் என்ன இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, துன்புறுத்துங்க. அப்ப நம்ம இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு புரியணும், ஏற்கனவே இயேசு பிசாசை வென்று விட்டார். ஏற்கனவே அவர் என்ன பண்றார், ஜெயம் எடுத்து விட்டார். இப்ப அவன் சொல்கிறது, இப்போ உங்க டைம் இல்லை, இன்னும் என்ன இருக்கு, உங்க டைம் இருக்கு. நான் தோத்துட்டேன்னு தெரியும், ஆனா இப்ப என்ன பண்ணாதீங்க, என்ன துன்புறுத்த வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து சொல்கிறான், இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். 9வது வசனம், அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. போதும், இந்த வசனத்தை பாதியா வாசிக்கணும், அப்பதான் புரியும். அந்த மனுஷன் இருந்த இடத்துக்கு வேற யாராலையும் என்ன பண்ண முடியல, போக முடியல. அது ஆரம்பிக்கும் போதே இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே போட்டிருக்கான், அவன் இருந்த இடத்துக்கு வேற எந்த மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்போ ஒரு மனுஷன் அங்கே வந்து நிற்கிறாரு, நின்று இவன் ஓடி போய் அவர் காலில் உழுவுறான். அப்போ அவர் கேட்குற என்னது, உன் பேரு என்ன? யாரை பார்த்து கேட்குறாரு இயேசு? பிசாசை பார்த்து கேட்குறாரா, மனுஷனை பார்த்து கேட்குறாரா? பிசாசை பார்த்து கேட்குறவங்களாம் கை தூக்குங்க. பிசாசை பார்த்து தான் கேட்குறாரு சொல்கிறவங்களாம். மனுஷனை பார்த்து கேட்குறாருன்றவங்களாம் கை தூக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் அவர் மனுஷனை பார்த்து தான் கேட்குறாரு, பிசாசை பார்த்து கேட்குற. பிசாசு யாருன்னு அவருக்கு என்ன பண்ணும், நல்லாவே தெரியும். மனுஷன் யாருன்னு என்ன பண்ணும் தெரியும். ஏன் அவர் கேட்குறாருன்னா,
ஏன்னா அந்த மனுஷன் அவன் யாருன்றதை என்ன பண்ணிட்டான், மறந்து போறான். ஏன்னா அவன் எங்க இருக்கிறான், கல்லறையில இருக்கிறான். இத்தனை நாள் யாரும் அவன்கிட்ட பேசல. இப்போ ஒரு மனுஷன் அவன் கிட்டே யாரும் வரல. இப்போ ஒரு மனுஷன் வந்து அவனை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. நீ யாரு? அப்பதான் அவன் வந்து அவன் இத்தனை வருஷம் கழிச்சு அவன் ஒரு மனுஷனா அப்பதான் என்ன பண்ணிருப்பான், ஃபீல் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன பண்றாரு, நான் யாருன்னு கேட்கிறாரு. என்ன பத்தி அறிந்துக்கணும்னு என்ன பண்றாரு ஒருத்தர் கேட்கிறாருன்னு அப்பதான் அவன் என்ன பண்ணிருப்பான், அதை ரியலைஸே பண்ணிருப்பான். ஆனா பிசாசு என்ன பண்றான் பாருங்க, அவனை ஆன்சர் பண்ண உள்ள இவர் என்ன பண்றாரு, நான் 9வது வசனம், நான் அநேகரா இருக்கிறதுனால என் பேர் லேகியோன் என்று சொல்கிறான். லேகியோன்னா என்ன அர்த்தம்னா 6000 பேர் அர்த்தம். எத்தனை பேர்? 6000 பேர். 6000 பேர்னா லேகியோன்றது ஒரு படையோட ஒரு யூனிட். சில யூனிட்ல என்ன பண்ணுவாங்க, 100 பேர் இருப்பாங்க. 100க்கு அதிபதி நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்ன அந்த எத்தனை பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. இதுல 6000 பேர் இருப்பாங்க. அப்படின்னா இவனுங்க தான் மோஸ்ட் எலிட்னா எப்படி சொல்றது, எலிட்டுக்கு என்ன தமிழ்ல சொல்றது, ரொம்ப முக்கியமான படை. மற்ற படைகள்லாம் என்ன பண்ணும், நார்மலா எல்லா சண்டைக்கும் போகும். இந்த படம் அவ்வளவு சீக்கிரத்தில் எங்கேயும் என்ன பண்ணாது, போகாது. ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருந்தால் தான் இந்த லேகியோன் என்ன பண்ணும், உள்ள போகும். லேகியோன் உள்ள போனுச்சுன்னா கண்டிப்பா வெற்றி வந்துடும். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோமர்களில் லேகியோனை உள்ள அனுப்புனாங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள லேகியோன் அனுப்புனாங்கன்னா அந்த ஊரை இம்மீடியட்டா கைப்பற்றிடுவாங்கன்னு என்ன பண்ணும் தெரியும். நம்மளுக்கு இப்போ வந்து இந்த அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட்டுக்கு சீக்ரெட் சர்வீஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னன்னா, இவங்க முன்னாடி பிரசிடென்ட் முன்னாடி போகிறதுக்குள்ள அந்த இடத்துல போய் ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துடணும். எல்லாத்தையும் செக் பண்ணிடுவாங்க. அவனுங்க அந்த இடத்துக்கு சீக்ரெட் சர்வீஸ் ஒரு இடத்துக்கு வந்தானுங்கன்னா இருக்கிற வயர் கேர் எல்லாத்தையும் கழட்டி மேய்ஞ்சு பார்த்துருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் யார் வரா, பிரசிடென்ட் வராரு. பிரசிடென்ட் வரும்போது எதை என்ன பண்ணிடக்கூடாது, அவரை தாக்கி விடக்கூடாதுன்றதுனால ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த லேகியோன்றவங்க அப்படிதான். அவங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு இடத்துக்கு போனானுங்கன்னா அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவானுங்க, வேற யாரும் எதிரிகள் இல்லாத அளவுக்கு நாசம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு அடுத்த ஆளை உள்ளே வர விடுவாங்க. அப்படி லேகியோன் 6000 பேர் இங்கே நிற்கிறாங்க. ஏசு எத்தனை பேரா நிற்கிறாரு? ஏசு தூதர்களெல்லாம் கூட்டு போனாரா, சீசர்களை கூட்டு போனாரு. அவங்க இப்போதான் வந்து என்ன பண்ணுறாங்க, கடலில் அழுது பிறண்டு இப்போதான் என்ன பண்ணிருக்காங்க, உயிரோட வந்து நிற்கிறாங்க. அப்பாடி அப்படி நிற்கிறாங்க. ஏசு ஒரே ஆளாக வந்தார். அவனுங்க எத்தனை பேரா இருக்காங்க, 6000 பேர் இருக்காங்க. ஆனால் யார் காலில் உழுவுறது, 6000 பேர் ஒரே ஆளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, வந்து விழுறாங்க. நம்ம இதை வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் நம்மளோட தேவனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்ட்டு. அவங்க 6000 பேராக இருந்தாங்கன்னா 16000 பேராக இருந்தாருன்னா யாராக இருந்தாலும் அவர் காலில் தான் என்ன பண்ணணும், வந்து விழுந்தாகணும். இப்போ அவன் கேட்குற கேள்வி 9வது வசனம் கண்டினியூ பண்ணுவோம். லேகியோன் என்று சொல்லி 10வது வசனம், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு. சரி, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படிக்கு அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டனர். இப்போ பிசாசோட ஒரு இதை பாருங்க. பிசாசு என்ன பண்ணோம்னா தானாக தனியாக சுத்த மாட்டான். யார் மேலே என்ன பண்ணுவான், உட்காந்துப்பான். அதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. அதுதான். தனியாக என்ன பண்ண மாட்டான். நம்ம இப்படி நின்றுருக்கோன்னா என் பக்கத்தில் இப்படி பறந்துட்டுலாம் இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணணும், யாராவது அவனை என்ன பண்ணணும், எங்கேயாவது போய் நம்ம ஏதாவது பண்ணோம்னா உடனே அங்கே வந்து என்ன பண்ணுவான், சரி என்ன இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணிட்டாங்க, நான் வரேன்ட்டு என்ன பண்ணுறான், வந்து உட்காந்துருவான். இப்போ வந்து பிசாசு வந்து கேட்குது, என்னை தனியாக சுத்த விடாதீங்க, என்னை எங்கேயாவது என்ன பண்ணுங்க, போக விடுங்க அப்படின்னு. உடனே அடுத்த வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீ என்ன பண்ணு போ. 13வது வசனம், இயேசு ஆவிகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. இதை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் ஒரு அர்த்தத்தை சொல்றேன். பண்ணி கூட ரிஜெக்ட் பண்ற ஒரு விஷயத்த, பண்ணி கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த சில மனுஷருங்க என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. பண்ணி அவங்களுக்குள்ள பிசாசு வந்தோடனே பண்ணி இந்த வாழ்க்கையை வாழ்றதே வேஸ்ட் என்ன பண்ணிடுச்சு, போய் குதிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், மாலை போட்டு வீட்லேயே நீ இங்கேயே இரு, நானும் அவங்க கூட என்ன பண்ணுறேன் இருக்கிறேன்னு வச்சுட்ருக்கோம். பண்ணியாலேயே அதை என்ன பண்ணல, தாங்க முடியல. சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுச்சு, ஓடி போய் குதிச்சிருச்சு. இவன் இத்தனை வருஷமா 6000 பேரை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கே தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு அங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லாத நேரத்தில் இயேசு என்ன பண்றாரு, கடலை தாண்டி ஒரு மனுஷனுக்காக வருகிறார். வந்து விடுதலை கொடுக்குறாரு. விடுதலை கொடுத்தா இந்த பன்னிகளுக்குள்ள போய் இது போகுது. பண்ணியே என்ன பண்ணுது, ஓடி போய் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு
வேண்டவே வேண்டான்னு பண்ணியே என்ன பண்ணுச்சு, குதிச்சு மாண்டு போகுது. அடுத்த வசனம், பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த 17 ரொம்ப அருமையான வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருந்தான். இதுக்கு முன்னாடி முதலாவது வசனம், 2வது வசனம், அந்த முதல் 5 வசனங்களை அவனை வாசிக்கும் போது அவன் மனுஷனாவே இல்லை. அவன் துணிகளெல்லாம் என்ன பண்ணான், அவனோட வாடையை கிழித்து போட்டு அப்படி இருக்கிறவன் ஆண்டவருக்குள்ள வந்தோடனே அவன் என்ன பண்றானா, வஸ்திரம் தரித்திருக்கிறான். நம்ம இதை முன்னாடி இன்னொரு இடத்துலையும் பார்த்துருக்கோம். எந்த இடத்துல பார்த்துருக்கோம் சொல்லுங்க? கெட்ட குமாரன். அவன் வெளியில போய் சுத்திட்டு வந்த உடனே முதல்ல அவன் வீட்டுக்குள்ள வந்தானே அவங்க அப்பா என்னதான் பண்றாரு, அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் மேலே நிறைய அழுக்கு இருக்கு, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னோட வஸ்திரத்தால் அவனை மூடிக்கொள்வேன். ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, கேட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, மனுஷன் கையில் இவன் செஞ்ச பாவத்தில் இதுமாதிரி என்ன பண்ணக்கூடாது, மனுஷங்க பார்த்து இவனை குற்றம் செய்யக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணுறாரு, வஸ்திரத்தால் அவனை மூடிக்கொள்கிறான். இவ்வளோ நாள் வஸ்திரம் இல்லாமல் மனுஷனே இல்லாமல் இருந்த ஒருத்தவன் உள்ளே வந்த உடனே முதல்ல அவன் என்ன பண்ணுறார், ஆண்டவர் மூடுறார். நீ முதல்ல மனுஷன் அவன் சொல்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் உட்கார்ந்து. 15வது வசனம். உட்கார்ந்துன்றதுக்கு கிரீக்கில் அதோட அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, அவன் சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தான்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுறானா, உட்கார்ந்துனா உட்கார்ந்துன்னு அர்த்தம் இல்லை, அவன் என்ன பண்ணான், இளைப்பாறுகிறான்னு அர்த்தம். இவ்வளோ நாளாக அவன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல்னு ஒன்று இல்லவே இல்லை. பிசாசு அவனை அலக்கழித்து அவன் இரவும் பகலும் கத்தி இருந்த ஒரு மனுஷன் இப்போ என்ன பண்ணுறான், அமைதியாக உட்கார்ந்துருக்கான். ஏசு நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது கூடயே ஒரு அமைதியும் என்ன பண்ணும், வரும். ஆமென். இந்த அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. இவ்வளோ நாளாக மனுஷனே இல்லை, மிருகமாக இருந்தவன் அவனோட புத்திலாம் தெளிஞ்சு இப்போ யாரா மாறிட்டான், மனுஷனா மாறிட்டான். 3 விஷயம் எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்க. முதல்ல ஆண்டவர் அவனை வஸ்திரம் தருகிறார், அவனை மூடுகிறார். மூடினதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, இளைப்பாறுதலை தருகிறார். இளைப்பாறுதல் தந்தோடனே அவனோட புத்தி அப்போ தான் என்ன பண்ணுது, அவன் கண்கள் என்ன பண்ணுது, திறக்கப்படுகிறது. அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், ஐயோ நான் இங்கே இருக்கிறேன், நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஏதோ ஒரு குடும்பத்தில் நல்லா என்ன பண்ணுறான் வாழ வேண்டியவன் எங்கே வந்திருக்கிறேன், ஒரு பிரேத கல்லறையில் வந்து கடக்கிறன்றதை இப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிந்து தெரிகிறது. தெரிஞ்ச உடனே அவன் அடுத்த வசனம் கேட்குறான் பாருங்க. 16வது வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். 17வது வசனம். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அடுத்த வசனம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவர் வேண்டிக் கொண்டான். இப்ப கேட்கிறான் பாருங்க, பிசாசு பிடித்திருந்தவன் அந்த 18வது வசனத்துல அவரோடு கூட இருக்கும்படி தமக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இப்ப என்ன கேட்கிறான், நான் உங்க கூடயே வந்துடுறேன். இயேசு சீஷர்களை பார்த்து என் கூட வான்னு சொன்னார். ஆனால் இவனை அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், அவனை என்ன பண்ணாது, நீ என் கூட வராத, ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேற. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதத்தை செஞ்சோன்னா, இயேசுவே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே என்ன பண்ணா வேண்டாம். சிலர்லாம் அப்படி இருக்காங்க. சில பேர் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எங்களுக்கு வந்து ஆண்டவரை தவிர வேறு யாரும் வேண்டாம். அவங்க வீட்டுக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க, யார்கிட்டையும் அவங்க போயும் பேச மாட்டாங்க, அவங்க தனியாக ஒரு உலகத்துக்குள்ளே என்ன பண்ணிவிடுவாங்க, போயிடுவாங்க. அப்படி வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல, கூப்பிடல. நீங்கள் தனியாக வாழ்கிறதுக்காக உங்களை என்ன பண்ணல, ஆண்டவர் கூப்பிடல. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அப்படியே அவர் படவில் 19வது வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு விடுதலை கிடைச்சது பெருசு இல்லை, நமக்கு அற்புதம் நடந்தது பெருசு இல்லை. அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன, நீ உன் வீட்டாருக்கு உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்துச்சுன்னா, அது எதுக்கு நடக்குதுன்னா அதை நீங்க அறிவிக்கணுன்றதுக்காக நடக்குது. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லலாமே ஆமென்.
உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா அதை நீங்க அறிவிக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் நடக்குது. சில நேரங்களில் நம்ம சாட்சியே சொல்ல மாட்டோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பார், வந்து சொல்றதுக்கு பயம். நம்ம சர்ச்சில் சொல்றதை பத்தி நான் சொல்லல. சில நேரங்களில் நம்ம வீட்டில் நம்ம கூட உள்ளவங்க நம்மளை பார்த்துருப்பாங்க, பயங்கரமான வியாதியில் இருந்திருப்போம், ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருப்பார். அவங்க வந்து கேட்டாங்கன்னா, ஆமாம் டாக்டர் ஒரு 4 ஊசியை போட்டார் சரியாயிடுச்சு அப்படின்னு. நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஒரு சுகத்தை கொடுத்தாருன்னா அதை பக்கத்தில் உள்ளவங்க நம்ம குடும்பத்தில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அதற்காக தான் உங்களுக்கு சுகத்தையே கொடுத்தார். நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிச்சாரே ஆண்டவர். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குதா, அதை நீங்க சொல்லணுன்றதுக்காக தான் அந்த அற்புதமே என்ன பண்ணுது? நடக்குது. அவரோட நாமத்தை உயர்த்தணுன்றதுக்காக தான் அந்த அற்புதம் என்ன பண்ணுது? நடக்குது. அதை நீங்க சொன்னாதான் அந்த அற்புதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அற்புதம் நிலையா இருக்குன்றதே அர்த்தம். எது? நீங்க அதை சொல்லும் போதுதான். இவன் செய்கிற காரியத்தை பாருங்க, 20வது வசனம், அவனை பெற்றுக்கொண்ட உடனே அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரைக்கும் இயேசுவை பத்தி அறியாதவங்க அவங்க. இயேசு முழுவதும் அவர் என்ன பண்றாரு? யூதர்களுக்குள்ள தான் ஊழியம் செய்யறாரு. ஆனா இந்த ஒரு மனுஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு. இவன் இந்த ஒரு மனுஷன் அந்த தேசம் ஃபுல்லா என்ன பண்றான்? போய் சொல்லுகிறான். சொன்னது மட்டும் இல்ல, அவனை கேட்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுகிறாங்க. இவன் மூஞ்ச பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் அங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? மிருகமா பைத்தியக்காரனாக எங்க இருந்தான்? பிரேத கல்லறையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்ப நல்ல உடுத்தி வந்து சொல்றான், என்ன ஒரு மனுஷன் வந்து பார்த்தார், அவர் எனக்கு விடுதலையை கொடுத்தார், அவர் என்னை ரட்சித்தார், அவரை பத்தி நான் சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றான்? அவன் சொல்றான். சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுகிறாங்க. உங்களை ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா அந்த இடத்துல உங்களை மக்கள் உங்களுக்கு முன்னாடியும் பார்ப்பாங்க, அற்புதத்துக்கு பின்னாடியும் பார்ப்பாங்க. அற்புதத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை பார்ப்பாங்க, ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை பார்ப்பாங்க, ரட்சிப்புக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கையை பார்ப்பாங்க. ரட்சிப்புக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை கொடூரமா இருந்திருக்கும், ரட்சிப்புக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை என்ன இருக்கும்? நல்ல வாழ்க்கையா மாறும். அப்ப மாறும் போது அவங்க ஆச்சரியப்படும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னது? யார் இந்த மாற்றத்தை கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. யார் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினாங்கன்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை தொட்டாரு. உங்களுக்கு அற்புதம் செஞ்சதுக்கு காரணமே என்னது? நீங்க அதை சொல்லணும்னா. நம்ம சொல்லாம இருந்தோம்னா அது ஆண்டவர் செஞ்ச அற்புதத்துக்கு ஒரு நன்றி இல்லாத ஒரு மனுஷனாக நம்ம என்ன பண்ணிடும்? மாறிடும். 10 பேர் ஆண்டவர் குருடர்களை குணமாக்கினார். எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? ஒருத்தவர் தான் திரும்பி வந்தார். ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, இவ்வளோ பேருக்கு நான் நன்மை செய்கிறேன், யாரும் என்ன பண்றது இல்லை, திரும்பி வரதே இல்லை. அந்த 10 குருடர்கள் போய் அந்த ஊரில் உள்ள எல்லா குருடர்களையும் பார்த்து, குருடர்கள்லாம் வாங்க, நாங்களும் குருடர்கள் தான், உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்து பிச்சை எடுத்தோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்கன்னா மீதி உள்ள எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்? கண்ணு தெரிஞ்சிருக்கும், அங்கே அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, யாரும் செய்யல. ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு நன்மையை நான் ஃப்ரீயாக கொடுக்கும் போது அந்த நன்மையை ஏன் மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்? இது அருமையான ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம தனியாக யாரும் இல்லாத ஒரு இடத்துல பிரேதத்தில் கடந்தோம். நம்ம ஒரு ஆளுக்காக அவர் என்ன பண்றாரு? நாட்டு விட்டு நாட்டு கடந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்காக என்ன பண்றாரு? அவர் செய்யறாரு. அவரை பத்தி நம்மளால சொல்ல முடியாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். சொல்றதுக்காக தான் அவர் நமக்காக இவ்வளவு தூரம் வந்தார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது காரணம் என்னன்னா, நீங்க அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்ன்றதை வெளியில போய் சொல்லணும். நம்மளோட பாவத்தை ஏற்றுக்கொண்டார்ன்றதை நம்ம என்ன பண்ணணும்? வெளியே போய் சொல்லணும். சில நேரங்களில் நம்ம சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லது, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஏற்றுக்கொள்ள வைக்கிறது ஆண்டவருடைய கடமை. நாங்கள் யூத் இந்த பார்ட்டி நடத்தும் போது எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவோம்? பார்ட்டின்னு கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு அடிச்சு விட்றது. அதில் என்னன்னா ஃபுல்லாக டான்ஸ்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பார்ட்டின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரைக்கும் வெறும் டான்ஸு பாட்டு ஸ்கிட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த டான்ஸ் பாட்டு ஸ்கிட்டெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது. கடைசி அந்த 10 நிமிஷம் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு வச்சு புது பிள்ளைங்க, இது வரைக்கும் சபைக்கு வராத பிள்ளைங்களை, எப்படியாவது ஆண்டவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார், உங்கள் பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார்? மரித்தார்ன்றதை எப்படியாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதை சொல்லிடுவோம். அது அந்த நேரத்தில் அவங்க இருதயத்தில் வேலை செய்தோ இல்லதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வேலை செய்யும். ஆமென்.
என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு இது ஞாபகம் வரும். அந்த ஒரு இடத்துக்கு போனோமே, அங்கே ஒருத்தவன் என்ன பண்ணான் சொன்னான்ல, நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரேத கல்லறையில் இருக்கும்போது அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, எனக்காக அந்த நாள் ஒருத்தர் சொன்னாரே, இந்த மாதிரி எனக்காக ஒரு 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 சேவியர் இருக்கிறார், எனக்காக ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் எனக்காக மரித்தாருன்னு அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அதை நினச்சி பார்ப்பாங்க. நினச்சி பார்க்கும்போது அவங்க யோசிப்பாங்க, இப்போ நான் ஜபிச்சேன்னா அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்படி ஜபித்து கேட்கப்பட்டு அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். எங்கேயோ எதையோ கேட்டு, எங்கேயோ இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு ஆட்டோக்கு பின்னாடி எழுதுனதை பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பெருசாக ஒன்றும் நம்ம என்ன பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பெருசாக நீங்கள் போய் 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்ன அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை இருந்தால் போதும், அதை வச்சு என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், தயங்குறோம், பயப்படுறோம். நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்ம கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அற்புதங்களை கொடுத்துட்டார், அடையாளங்களை கொடுத்துட்டார், நம்ம கையில் நம்மளுக்கு தேவையான ரட்சிப்பை கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாரு. சில பேர் என்ன பண்ணுறோம், அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் இது எனக்காகவே வச்சுக்கிறேன், நான் இது யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய கொள்கைகளில் அவரோட பிரின்சிபல்ஸில் ஒன்று என்னென்னா, நீங்கள் கொடுக்க தான் அது என்ன ஆகும், அதிகமாகும். ஆசீர்வாதம் நம்ம வெளியில் போக போக தான் ஆசீர்வதிக்கப்படும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற கை பெரிய கையா, வாங்குற கை பெரிய கையா? கொடுக்குற கை தான் பெரிய கை, கொடுக்குற கை தான் உயர்ந்திருக்கும். வாங்குற கை எப்பயுமே என்ன பண்ணும், கீழே தான் இருக்கும். நம்ம எப்போ இங்கேருந்து இப்படி மாறுறோமோ அப்போ தான் நம்மளோட ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்திருக்கிற இந்த சுவிசேஷம் நம்ம வெளியில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். நம்ம 3 நாள் சுவிசேஷ கூட்டம் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியாதா? தெரியும். நம்ம ஏற்கனவே போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். திருப்பி 3 நாள் என்ன பண்ணியிருக்கோம், அற்புத பெருவிழான்னு என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். நான் இப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாரையும் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களால் ஒரு ஆளை கூப்பிட்டு வர முடியுமா? முதல்ல நீங்கள் வருவீங்களா அதை சொல்லுங்கள், அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிட்டு வரதான் பார்ப்போம். 3 நாள் சாயங்காலம் ஒரு ஆளை, இந்த சபையில் உள்ளவங்க எல்லாரும் யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். செய்யணும்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த 3 நாட்களில் நம்ம மத்தியில் அற்புதத்தை என்ன பண்ணணும், செய்வார். செய்யணும். கூட்டு வர்றது நம்ம வேலை, தொட வேண்டியது அவர் வேலை. ஆமேன். இங்கே கூட்டிட்டு வர்றது என்னது, நம்மளுடைய வேலை. இன்னைக்கு நான் உங்களுக்கு காலையில் இது செய்தி நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன், இன்னும் 5 நிமிஷம் தான் முடிச்சிடுவேன். நம்மளுடைய இன்னைக்கு காலையில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு யாராவது ஒரு ஆள் அந்த 3 நாளில் ஒரு நாள் என்ன பண்ணிடணும், சும்மா எதையாவது சொல்லி என்ன பண்ணுங்க, கூட்டுவாங்க. நல்லா இருக்கும் பாட்டுன்னு சொல்லி கூட்டுவாங்க. உண்மையாகவே பாட்டு நல்லா தான் இருக்க போகுது. பாட்டு அது நம்ம பொய்யெல்லாம் சொல்லலை, பொய் சொல்லி தான் கூப்பிட்டாராதீங்க. பாட்டு நல்லா தான் இருக்கும், ஆனால் பாட்டோட வசனம் என்ன இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். அந்த வசனம் என்ன பண்ணும், கிரியை செய்யும். நான் அனௌன்ஸ் பண்ணி செய்தியோடு சேர்த்து சொல்லிட்டேன். 3 நாளில் மீட்டிங்கில் என்ன பண்ணும், அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அப்போ அற்புதம் செய்த தெய்வம் தான் இப்பயும் என்ன பண்ணுறார், நம்மளோட இருக்கிறார். அவ்வளோ பெரிய பிசாசு, 6000 பிசாசு வைத்திருந்த ஒரு மனிதனை விடுதலை ஆக்கின தேவன், அவனுக்காக கடலை கடந்து வந்த தேவன் நம்மளுக்காக வருவாரா வரமாட்டாரா? வருவார். இந்த நாட்களில் 3 நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம சபையில் என்ன பண்ண போறாரு, செய்ய போகிறார். நம்ம இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 3 இல்லை 2 மீட்டிங் இந்த மாதிரி நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரையும் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், வெளியில் உள்ளவங்களை வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து இங்கே நம்ம அவங்களுக்காக என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். ஏன்னா அது நம்மளோட கடமை, நம்மளோட என்னது கடமை. உங்கள் வீட்டில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரா, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வெளியில் சொல்லலைன்னா நீங்கள் உங்கள் கடமையை செய்யலைன்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் யோசிக்கிறார், இவன்ட்ட கொடுத்ததுக்கு வேற யாராவது கொடுத்துருக்கலாமா அப்படின்னு யோசிப்பார். அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிட கூடாது. இந்த 3 நாட்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏன்னா ஒன்றுமே இல்லாத நம்மளையும் அவர் என்ன பண்ணார், தேடி வந்தார். கடலை தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ணார், வரார். நீங்கள் எங்கேயோ கடந்தோம், யாரும் நம்மளை மனுஷனாவே மதிக்கலை. இன்றைக்கி நம்மளை இவ்வளோ அழகுபடுத்தி நம்மளை உடுத்தி நம்மளை ஆசீர்வதித்து இந்த இடத்துல என்ன பண்ணுறார், உட்கார வைத்திருக்கிறார். அதை நம்ம வெளியில் சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஆமேனே சொல்ல மாட்டேங்க போங்க. ஆமேன். வெளியில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்க, அவங்களுக்குலாம் அவரோட கணக்கு நம்மகிட்ட தான் ஆண்டவர் கேட்பார். உனக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சேன்ல, நீ சொன்னியா பக்கத்தில் உள்ளவங்க?
உன் சொந்தக்காரங்கிட்ட சொன்னியா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னியா, தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னியா? நம்மளாம் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது கூட யோசிக்கணும். நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் நீ சர்ச்சுக்காரன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வாங்கினது நிறையா, ஆனால் கொடுக்குறது என்னது ரொம்ப கஷ்டம். வாங்குறதெல்லாம் என்ன பண்ண, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், இன்னைக்கு உன் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா வரும்னு எல்லாரும் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? வாங்குறதுக்கெல்லாம் சந்தோஷம், ஆனால் கொடுக்குறதுல சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுக்குறதுல தான் உனக்கு இன்னும் ஆசீர்வாதம் பெருகும். உனக்கு பெற்ற இன்பத்தை நீ மற்றவங்ககிட்ட கொடுத்தாதான் உன்னோட ஆசீர்வாதம் பெருகும். இந்த 3 நாள் நம்ம அதை செய்ய போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக அதை ஏற்கனவே செய்துட்டார். ஆமென். யாரும் அறியாத கிடந்த நம்மளை தூக்கி கொண்டாந்து இங்கே என்ன பண்ணார், அவரோட பிள்ளையாக வைத்துட்டார். அதற்காக நன்றி உள்ளவர்களாக நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்ய போகிறோம். ஏந்திரிக்கலாம் எல்லாரும். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். எல்லாரும் நான் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த நன்மையை, நான் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை, இந்த அருமையான வாழ்க்கையை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஆண்டவரே என் கூட உள்ளவங்களுக்கு சொல்லணும், என் சொந்தக்காரங்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீர் என்னை தேடி வந்தீர். யாரும் அறியாத என் தூக்கி எறியப்பட்ட என்னை தேடி வந்து ஆண்டவரே நீர் உம்மோடு சேர்த்து கொண்டீரப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. மறுபடியும் சொல்லாமா? யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் மட்டும், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்கிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கொடுத்த வேலையை, எங்களுக்கு கொடுத்த கடமையை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவர் சொல்கிற இந்த காலை வேளையில் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். பயத்தை எடுத்து போடுகிற ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன்.
உண்மையா உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உண்மையாக ஆண்டவரே இந்த வாரம் நான் வரும்போது நான் யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வருவேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு எல்லா வழிகளையும் வாய்க்க பண்ணுவேன், உனக்கு நான் யாரை கூட்டிட்டு வரணுன்றதையும் காட்டுவேன், அவங்க இருதயத்திலையும் நான் பேசுவேன் அப்படின்ற ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில நம்ம கிட்ட சொல்கிறார். யாராவது இப்படி இருக்கிறீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு புதிய அபிஷேகத்தை உன் மேல நான் ஊற்ற போகிறேன். இந்த அபிஷேகம் உன்னை பலப்படுத்தும், இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்து கிரியை செய்யும். உண்மையாக சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. சும்மா சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தாதீங்க. இந்த வாரம் நாங்கள் யாரையாவது கூட்டிட்டு வருவேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை பெற்றுக்கொள்ளலாமா? ஆவியை பெற்றுக்கொள்ளலாமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்றுகிறார் இந்த காலை வேளையில. ஓரா பா 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 ஷேந்தரரரரரரரரரரர ஓரா பாதரரோ ரிகாதரர ரிபாதரர ஷிகனரரர. அப்பா எங்க சபையை நிரப்புங்க, எங்க சபையை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, ரபா பா 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 ஷிகனரரரரரரர. ஓ yes lord, yes lord, yes lord. ரிகதரரபபபப. ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, புதிய கிருபை. ரபபபப ஓ ஷிகதரரரரரரர. ரிபபபபப. ஆவியானவரே நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ரபபபப. நன்றி உள்ள சபையாக எங்கள் சபை இருக்கட்டும், நன்றி உள்ள சபையாக எங்கள் சபை இருக்கட்டும். ஊழியம் செய்கிற சபையாக எங்கள் சபை இருக்கட்டும். விசுவாசிகளா இல்ல சீஷர்களா எங்களை மாற்றுங்க. ஓ எஸ், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆதி சபையில பார்த்த அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் சபையிலே நடக்கட்டும், எங்கள் சபையிலே நடக்கட்டும். ஓ எஸ், எஸ், எஸ். அற்புதங்கள், அடையாளங்களை எங்கள் கண்கள் பார்க்கட்டும். எஸ் லார்ட். ஓ ஆவியை ஊற்றுங்க, ஆவியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க. எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஒரு பலனை கொடுங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க. எஸ், எஸ் லார்ட், எஸ், எஸ். பேசும்போது எங்க வாயில வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே, வாயில வார்த்தைகளை கொடுங்க. ரட்சிப்பு உண்டாகிற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். ஓ எஸ். சுவிசேஷம் சொல்லும் போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். ஓ எஸ், எஸ். நீர் எங்களுக்கு செய்த நன்மையை நாங்களே வைத்துக் கொள்ள கூடாது, நீர் எங்களுக்கு செய்த அற்புதத்தை நாங்களே வைத்துக் கொள்ள கூடாது ஆண்டவரே. மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுகிற காரியங்கள் எங்க வாழ்க்கையில நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஏன்னாப்பா யாரும் அறியாதை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த